பேசுகிற பொழுது எதற்காக ஹஜ்ஜி செய்யப்பட வேண்டும், ஹஜ்ஜியினால் கிடைக்கப் பெறுகிற நன்மைகள் என்ன என்பதை விசாலமாக சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நானும் நீங்களும் செய்த அல்லது செய்ய போகுகிற ஹஜ்ஜி என்பது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமையுமாக இருந்தால் அது எங்களுடைய சுவர்க்கம். அன்பின் சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்த ஹஜ்ஜி அல்லது செய்ய போகுகிற ஹஜ்ஜி அல்லாஹ்வினால் ஹஜ்ஜுன் மப்ரூர், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அது எங்களுடைய சுவர்க்கம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல உலமாக்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அல் உம்ரத்து இல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்ராவுக்கு, இரண்டு உம்ராக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் ஏதேனும் சிறு தவறுகள் செய்துவிட்டால் அந்த இரண்டாவது உம்ரா முதல் உம்ராவுக்கு பிறகு செய்த சிறு தவறுகளுக்கு அது பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுத் தருகிறதாக